السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. فبشر عبادي الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருமறை குர்ஆனின் 39வது அத்தியாயமாகிய அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் கடந்த வாரம் 17வது வசனம் வரை உள்ள விளக்கத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் 18வது வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த வசனங்களிலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களை ஃபத்தகூன், என்னக்கே நீங்கள் அஞ்சுங்கள். இன்னும் அந்த அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், வல்லதீன ஜ்தனபு தாகூத ஐ அபுதூஹா, அவர்கள் தாகூத் என்பதுடைய விளக்கத்தை பற்றி நாம் கடந்த வாரத்திலே விரிவாக பார்த்தோம். தாகூத் என்று சொன்னால் இறைவனுடைய மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்களை செய்யுமாறு அழைப்பு விடக்கூடியவர்கள். அவ்வாறு இறை மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்குமாறு அழைக்கக்கூடிய அந்த தாகூத்துகளை அவர்களுக்கு அடிபணிவதை விட்டு விலகிக் கொள்வார்கள். வஅனாபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமே அவர்கள் திரும்புவார்கள். லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 17வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதைத் தொடர்ந்து இறையச்சம் உடையவர்களின் நல்லடியார்களின் பண்புகள் எப்படி இருக்கும் என்று மற்ற சில பண்புகளையும் அல்லாஹ் கூறுகின்றான். ஃபபஷிர் இபாதி, அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அவர்கள் வார்த்தையை செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் மிக அழகானவற்றை பின்பற்றுவார்கள். உலாய ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள்தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18வது வசனத்திலே நல்லடியார்களுக்குரிய மிக முக்கியமான பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல இறைவனால் நேர்வழி காட்டப்பட்ட இறையடியார்களுடைய தன்மைகளை, பண்பு நலன்களை அல்லாஹ் கூறுகின்றான். அது அல்லாஹ் சொல்லும் போது, ஃபபஷிர் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி என்று சொன்னால் சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தி என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். அந்த அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் பேச்சை செவியுறுவார்கள். அரபி மொழியில சமிஅ அப்படின்னு சொன்னாலும் செவியுறுதல், இஸ்தமஅ அப்படின்னு சொன்னாலும் செவியுறுதல். ஆனா ரெண்டுக்கும் உள்ள நுணுக்கமான வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒரு ஆள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காரு. குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கும் பொழுது நாம் அதை காதுல வாங்கிட்டு அப்படி போறோம். இது சமிஅ, சிமா, செவியுறுதல். இஸ்திமா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, ஒருவர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது அவர் பக்கத்துல வாய் புத்தி அமர்ந்து அவர் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்பதற்கு பேரு இஸ்திமா, செவியுறுதல். தமிழ்ல சொல்வதாங்க செவியன செவியுறுதல், கேட்டல்.
இஸ்தமான செவிதாழ்த்தி கேட்டல், வாய் பொத்தி என்ன கருத்து, என்ன ஓதுறாரு, என்ன சொல்றாரு என்று செவிதாழ்த்தி கேட்பதற்கு பேர் இஸ்திமா. அதனால்தான் ஒரு ஃபிக்கு மசாயில ஒரு சட்டம் சொல்லுவாங்க, நம்ம குரான் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது சஜிதா ஆயத்து வந்தா நம்ம சஜிதா செய்வ சுன்னத். குரான்ல 4 இடங்கள்ல நபிகள் நாயகம் ஆதாரபூர்வமாக 4 இடங்கள்ல 4 வசனங்களை ஓதும்போது நபிகள் நாயகம் சஜிதா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆளு நம்ம பக்கத்துல குரான் ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்காரு, நாம் அதை செவிதாழ்த்தி கேட்கிறோம், செவிதாழ்த்தி என்ன ஓதுன்னு கேட்கிறோம். இப்படி கேட்கும் பொழுது சஜிதா ஆயத்து வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அதை ஓதுபவருக்கு எப்படி சஜிதா செய்வது சுன்னத்தோ அதை மாதிரி அதை செவிதாழ்த்தி கேட்கிறாரா இல்லையா, அவர் சஜிதா செய்வதும் எனக்கு சுன்னத். சஜிதா அந்த சஜிதத்து திலாவத், குரான் ஓதுவதற்கான சஜிதா. ஏன்னா செவிதாழ்த்தி கேட்பவர் ஓதுபவருடைய அந்தஸ்துக்கு மாறிடுறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரான்ல தொழுகையில் நிற்கும் போது, அந்த தொழுகையில் நிற்கும் போது பின்பற்றி தொழக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லும் போது, ஃபைதா குரிஅல் குரானு ஃபஸ்தமிஉ லஹு வன்சித்து, குரான் ஓதப்படும் என்றால் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். அங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபஸ்தமிஉ லஹு, அந்த குரானை நீங்க செவிதாழ்த்தி கேளுங்கள், வன்சித்து வாய் மூடி இருங்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இறையடியார்கள் அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், பேச்சை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள். பேச்சின் அல்லாஹ் பொதுவா சொன்னதுனால எல்லா பேச்சுக்களையும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் செவிதாழ்த்தி கேட்பான்னு விளங்கிடக்கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறது அல் கவுல். எந்த ஒரு வார்த்தையிலையும் அரபி மொழியில இலக்கணத்துல அலிஃப்லாம் நுழைஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, அது குறிப்பிட்ட ஒரு பேச்சை தான் குறிக்கும், எல்லா பேச்சும் என்ன செய்யாது, குறிக்காது. பைத்துன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வீடுன்னு அர்த்தம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாலும் சொன்னோம்னா ஏதோ ஒரு ராஜாங்கம் சொல்லணும். அது மாதிரி பைத்துன்னா ஒரு வீடு, அல் பைத்துன்னா குறிப்பான வீடுன்னு அர்த்தம். அது குறிப்பான ஒரு வீட்டை என்ன செய்யும், குறிக்கும். அந்த மாதிரி இருந்து அல்லாஹ் சொல்லுவது அல் கவுல், அந்த பேச்சை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எந்த பேச்சை மூமின்கள் இறையடியாக செவிதாழ்த்தி கேட்பார்கள்? குரான்ல எதையெல்லாம் அல்லாஹ் கேட்க கூடாதுன்னு சொல்றானோ அதையெல்லாம் கேட்க முடியாதுல்ல. மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஃபைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான காரியங்களை கடந்து சென்றால் கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். மூமின்களுடைய பண்பு, இறையடியார்களுடைய பண்பு. ஒரு இடத்துல மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு பயான் செய்யப்படுதுன்னு வச்சுக்கிடுங்க, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு பேச்சு காதுல விழுது. இப்ப ஒரு மூமினுடைய பண்பு என்ன, அந்த சபையை விட்டு விலகி செல்வதா ஒரு மூமினுடைய பண்பு. மார்க்கத்துக்கு மாற்றமான காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு மாற்றமான வழிகட்ட பேச்சுக்களா இருந்தாலும் சரி, ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, அந்த சபையில அமர்ந்திருக்க முடியாது. ஃபைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான காரியங்களை கடந்து சென்றால் கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். வீணான காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, பங்கெடுக்க மாட்டார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது ஃபைதா சமிஉல் லஹ்வ, அவர்கள் வீணான காரியங்களை செவியேற்றால் ஃபஅதலு அன்ஹு, அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். வீணான ஒரு பேச்சு நடக்குது, வீணான காரியங்கள் கேட்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு மூமினுடைய இறையடியாருடைய பண்பு என்ன, அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு வீணான பேச்சுக்கள்ல கலந்து கொள்றது, அதை சிந்திக்கிறது, அதை பத்தி சொல்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அப்போ அவங்க வீணான பேச்சுக்களை காரியங்களை செவியுற்றால் ஆயிரதோ அன்ஹு, அதை விட்டும் புறக்கணித்து விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க வலனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு, உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு, நாங்க இந்த மாதிரி வீணான காரியங்கள் செய்ய மாட்டோம், செவியுற மாட்டோம் என்று மூமின்கள் சொல்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சில மார்க்கறிஞர் சொல்லும் போது எந்த பேச்சா இருந்தாலும் கேட்கறத அந்த வசனம் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் அந்த பேச்சை செவியுறுவார்கள் என்று சொன்னால் நல்ல பேச்சுக்களை தான் மூமின்கள் செவியுற முடியும். வழிகட்ட விஷயங்கள், மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள், கேளிக்கையான விஷயங்கள், இதுல போய் ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, செவிதாழ்த்தி கேட்க முடியாது. அப்ப நல்ல பேச்சுக்களை செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த நல்ல பேச்சுக்கள்ல எது மிக அழகானதோ அதை பின்பற்றுவார்கள். பொதுவா குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல நல்ல செய்திகளும் இருக்கும், மிக அழகான செய்திகளும் இருக்கும். உதாரணமா இரவு தொழுகை எடுத்துக்கிடுவோம். இரவு தொழுகை
நாம 2 ரக்காத் தொழுதாலும் என்னதுதான்? இரவு தொழுகை தான். 1 ரக்காத் தொழுதாலும் இரவு தொழுகை தான். ஆனா ரசூல்லா அதிகமா எத்தனை தொழுது இருக்கிறாங்க? 11 ரக்காத் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தொழுது இருக்கிறாங்க. அப்ப 2 ரக்காத் தொழுவது நல்லதுதான். 1 ரக்காத்து வித்ரா தொழுதா, 3 ரக்காத்து வித்ரா தொழுதா நல்லதுதான். ஆனா மிக அழகானது எது? ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சதுல மிக அழகானது ரசூல் ஸல்லல்லாஹு 11 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. அதுதான் மிக அழகானது. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறந்ததும் இருக்கும், நல்லதும் இருக்கும், மிக அழகானதும் என்ன செய்யும்? இருக்கும். இவன் ஒரு ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு. அவருக்கு பல ரூபாய் நிறைய செலவுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு ஆள் சாதாரண ஏழை, நல்லா இருக்கிறாரு, காசு கொடுத்தா அவர் அதை பயன்படுத்திக்கிறாரு. இப்ப நம்ம தர்மத்தை ஒரு நார்மலான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஆள் இப்ப காது உடைஞ்சு கிடக்கான்னு வச்சுக்கிடுங்க, எதுக்கு நாம செலவு பண்றது? அந்த இடத்துல அவசியம். அந்த நேரத்துல யாருக்கு ரொம்ப அழகிய அதிக தேவை இருக்குது அவங்களுக்கு தான் என்ன செய்வோம்? செலவு பண்ணுவோம். அதுதான் அந்த செலவு தான் மிக சிறந்தது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மூமின்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, நல்ல பேச்சுக்களை செவியுறுவாங்க. அந்த நல்ல பேச்சுக்கள்ல மார்க்கத்தில் உள்ள எல்லாமே நல்லதுதான். நல்ல பேச்சுக்கள்ல எது மிக சிறந்ததோ, எது மிக அழகானதோ அதை அவங்க என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள். எல்லா விஷயத்திலையும் ஒன்று இப்படி செய்வது கூடும், இப்படி செய்வது சிறந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு மூமின் எப்படி இருப்பார்? அவர் நல்லதை செஞ்சால் அதற்காக பழிக்கப்பட மாட்டார்கள். ஒரு ஆள் நல்லதை மட்டும் செய்யறாரு, மிக சிறந்ததை அவரால் செய்ய முடியல, அது அவர் செய்யல, இவர் கெட்டவர் கிடையாது. ஆனா இறையடியார்களுடைய பண்புகள் மிக சிறந்த பண்பு என்ன? எது ரொம்ப இறையச்சத்துல உயர்ந்தது? எவர் அல்லாஹ்வுக்கு மேல நெருக்கமானவர்கள்? அவர்கள் நல்ல வார்த்தைகளை செவியுறுவார்கள். அந்த சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள்ல எது மிக அழகானதோ அதை என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள். இது இறையச்சம் உடையவர்களுடைய தன்மை என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். உலாயி கல்லதீன ஹதாஹும் அல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான். அப்ப இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்பவர்கள் யாருன்னு சொன்னோம்னா, நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நல்ல பேச்சுக்களை செவியுறுவாங்க, அதுல மிக அழகானதை என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, உலாயி கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? நேரான பாதையை காட்டியிருக்கின்றான். இப்ப சிலர் என்ன செய்வாங்க? மார்க்கங்கிற பேர்ல பின்பற்றுவாங்க. மார்க்கத்தை பற்றிய அறிவும் இருக்காது, மார்க்க அடிப்படையிலான அமலும் இருக்காது. மார்க்கத்தை பற்றிய அறிவும் இருக்காது, அமலும் என்ன செய்யாது? இருக்காது. இப்ப இவங்க நேர்வழி பெற்றவங்களால இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நேர்வழி பெற்று வரமாட்டாங்க. யாரெல்லாம் பிதாவான காரியங்கள் செய்யறாங்களோ, அல்லாஹ் ரசூல் சொல்லி தராத காரியங்கள் செய்யறாங்களோ, மீலாது விழா கொண்டாடுறது, தர்கா வழிபாடு, கபூர்ல போய் சஜிதா பண்றது, கபூருக்கு போய் நேர்ச்சி பண்றது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை பற்றிய அறிவும் இல்லை, மார்க்க அடிப்படையிலான செயலும் இல்லை. இது எல்லாமே வழிகேடு. 2வது சாரார் எப்படி இருப்பாங்க? மார்க்கத்தை பற்றிய அறிவு அவங்கள்ட்ட இருக்கும், மார்க்கத்தை பற்றி அறிவு இருக்கும். எந்த கேள்வியை கூட செய்வாரு, இதுக்கு இந்த ஹதீஸ், இதுக்கு இந்த வசனம், இதுக்கு இப்படி அப்படி சட்டம் சொல்லுவாரு. ஆனால் மார்க்கத்தை அந்த அறிவின் அடிப்படையில் என்ன இருக்காது? அமல் என்ன செய்யாது? இருக்காது. இது சிறந்ததான்னு கேட்டா இதுவும் என்னதுதான்? வழிகேடுதான். மார்க்கத்தை பற்றி அறிவு இருந்து மார்க்க அடிப்படையில செயல்படுதான் வச்சுக்கிடுங்க. இந்த அறிவை வச்சு என்ன புண்ணியம்? ஒருவன் செயல்படுவது, ஒருவனுக்கு ஒன்றை தெரிவது முக்கியமா, நேர்வழியில் நடப்பது முக்கியமான்னு கேட்டா இதான் என்ன சொல்லுவோம்? நேர்வழியில் நடப்பதுதான் முக்கியம். அப்ப மார்க்கத்தை பற்றி அறிவு இருந்து மார்க்க அடிப்படையிலான செயல்பாடு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அதனால எந்த புண்ணியம் கிடையாது. ஒரு விஷயத்தை பத்தி கேட்டோம்னா அது கூடாது, இது கூடாது, அதுக்கு அந்த சட்டம், இதுக்கு அந்த சட்டம், பேரு தொழுகைக்கு ஆள் இருக்காது. என்னடா மார்க்கத்துல தொழுகை கட்டாய கடமை, இவ்வளவு பத்தி மார்க்கத்தை பேசுற, இவ்வளவு கடுமையா ஒரு வசனங்களை எடுத்து சொல்ற, அதற்காக நீ சண்டை போடுற, அதற்காக நீ பேசுற, உங்கள்ட்ட அந்த மார்க்கத்தை பின்பற்றது இல்லைன்னு சொன்னா இதை வச்சு என்ன கிடையாது? எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. 3வது அடிப்படை என்ன? மார்க்கத்தை பற்றிய அறிவும் அவர்கிட்ட இருக்கும், அவருடைய செயல்பாடும் இதன் அடிப்படையில் இருக்கும். மார்க்கத்தினுடைய அந்த மார்க்க சட்டங்களின் அடிப்படையில், குர்ஆன் சொன்ன அடிப்படையில ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வாங்க. அப்ப இதுதான், இப்படி நம்ம கிட்ட இருந்தால்தான் நாம நேரான பாதையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஒவ்வொருவருமே நம்ம நேரான பாதையில இருக்கிறோம் அப்படின்னு எதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்?
அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை தான். அல்லதுன்னு எஸ்தமியோன கவுல், அவர்கள் பேச்சை செவியுறுவார்கள், செவிதாழ்த்தி கேட்பாங்க. பேச்சுனா என்ன பேச்சு? வழிகட்ட பேச்சு அல்ல, நல்ல பேச்சு, மார்க்கத்திற்கு உட்பட்ட பேச்சு, குர்ஆன் சுன்னாவுடைய பேச்சுக்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். அதில் மிக அழகியதை செய்வார்கள், பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழியை என்ன செய்திருக்கின்றான், காட்டியிருக்கின்றான். அப்ப நம்ம நேரான வழியில் இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் என்ன? மார்க்கத்தை பற்றிய அறிவும் நம்ம தேடணும். மார்க்கத்தை பற்றிய அறிவு யாருமே தேடுறதுக்கு முற்ப எப்படி ரசூலா எப்படி தொழுதாங்க, எப்படி நோன்பு வச்சாங்க, எப்படி ரசூலா தர்மம் எப்படி ரசூலா ஜக்காத்து கொடுத்தாங்க, இஸ்லாம் எதையெல்லாம் நம்ப சொல்லுது, எப்படி நம்பணும், எது சரியான அகீதா, எது சரியான கொள்கை, இதை ஒருவன் தேட முற்படணும் வச்சிருங்க. அந்த தேட முற்படாமல் அவன் என்ன செஞ்சாலும் அந்த அமல் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ஒரு ஆள் இதுதான் ஹக்குன்னு தெரியாம எல்லாரும் செய்யறாங்கன்னு ஒரு செயலை செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த அமல் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை என்ன செய்வான், பார்ப்பான். நாம் எந்த அடிப்படையில் ஒன்றை ஹக்கு என்று விளங்கி, இதுதான் உண்மை என்று விளங்கி, அந்த உண்மை என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய செயலை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன், எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன், அந்த எல்லாரும் செய்யறது சரியா இருந்து எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறாங்க வச்சுக்கிடுங்க, அந்த அமலுக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடையாது. அவன் எந்த அடிப்படையில் செய்யல, நான் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் செய்யணும், இஹ்லாஸான அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையை விளங்காம, இது ஏன்டா நீ இப்படி செய்யற, எல்லாரும் செய்யறாங்க நான் செஞ்சேன், அப்ப எல்லாரும் செய்யறது வழியேடா இருந்தாலும் அவர் செய்வாரு, எல்லாரும் செஞ்சது சரியா இருந்தாலும் இது அல்லாஹ் ரசூல் சொன்னது நம்பிக்கை அவர்கிட்ட இல்லையே, எல்லாரும் செய்யறாங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யும் போது, இப்போ ஒரு இடத்துல உள்ள மக்கள் தான் குர்ஆன் சொன்னா பின்பற்றுறவங்க, இவங்க செஞ்சா குர்ஆன் அடிப்படையில் உள்ளதுதான் அப்படின்னு நினைச்சா கூட அவருடைய எண்ணத்துக்கு என்ன செய்யும், அல்லாஹ் என்ன செய்யும், கூலி கிடைக்கும். அந்த எண்ணம் இல்லாம ஏன்பா நீ இப்படி செய்யற, எல்லாரும் செய்யறாங்க அதனால செய்யறேன் ஒரு ஆள் செய்யறாங்க வச்சுக்கிறீங்க, அந்த அமலுக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது. அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னா இல்மு இருக்கணும். அந்த இல்மு அடிப்படையில் என்ன செய்யணும், அமல் செய்யணும். இது முதலாவது விஷயம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேரான பாதையை காட்டி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அது முன்னாடி வசந்த என்ன சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவர்கள் தாகூத்துகளை விட்டு விலகிக் கொள்வார்கள், தீய சக்திகளை விட்டு விலகிக் கொள்வார்கள், நல்ல பேச்சுக்களை என்ன செய்வார்கள், செவியுறுவார்கள். நல்ல பேச்சுக்கள்ல எது மிக அழகானதோ எது மிக சிறந்ததோ அதை என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள். இவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நேரான பாதையை காட்டியிருக்கிறான். இரண்டாவது, நல்ல பேச்சுக்களை செவியுறுவதில், நல்ல சபைகள்ல நாம அமர்வதில் நமக்கு ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு, ஒரு சோம்பேறித்தனம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு நாமே முடிவு எடுத்துக்கோ, நாம எதுல கிடையாது, நேர்வழியில இல்லை, நம்ம முடிவு எடுத்துட்டு போயிடலாம். நம்ம நேர்வழியில இருக்கிறோங்கிறதுக்கு என்ன அடையாளம், ஒரு ஆள் என்ன செய்யறாரு, எப்போ பார்த்தாலும் என்ன செய்யறாரு, ஃபேஸ்புக்லயே கிடக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் கண்ட கண்ட காமெடி சீனா பார்க்கிறாரு, எப்பொழுது பார்த்தாலும் பட்டிமன்றங்களையா கேட்கிறாரு, எப்பொழுது பார்த்தாலும் சினிமா பாட்டுகளையா கேட்கிறாரு. ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய சபையில மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அவர் உள்ள வெறுக்குது. அவருடைய உள்ள எதுக்கு வெறுக்குது, ஒரு மார்க்க சபையில நல்ல பேச்சுக்களை கேட்கணும், நல்ல கருத்துக்களை பின்பற்றணும் என்பதை அவருடைய உள்ளம் வெறுக்கும் என்று சொன்னார். என்னுடைய உள்ள வெறுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நான் முடிவு பண்ணிக்கணும், நம்ம இதுல கிடையாது, நேர்வழியில கிடையாது. ஒவ்வொருடைய உள்ளமும், ஒரு ஆள் மார்க்க பேசக்கூடிய சத்திய மார்க்கம் சொல்லக்கூடிய சபைகள்ல அமர்ந்து அந்த சத்தியத்தை கேட்பதற்கு என்னுடைய உள்ளம், மனிதனுக்கு யதார்த்தமான நிலைகள் வரும். யதார்த்தமான நிலைனா என்ன, ஏதாவது ஒரு அவசர வேலை இருக்கும், அது தனி. வேண்டுமென்று இந்த மாதிரி சபையை நான் செய்ய மாட்டேன், உட்கார மாட்டேன், நான் இந்த மாதிரி சத்தியத்தை கேட்க எனக்கு பிடிக்கல. ஆனா மார்க்கத்துக்கு மாற்றமான சபை, எவனாவது ஒருத்தன் கடை நல்ல புராணம் போட்டான் வச்சுக்கிடுங்க, அந்த புராணத்தை கேட்கறது என்ன செய்வாங்க, மொத்தமா போய் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல என்ன உனக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, அதுல என்ன சமுதாயத்துக்கு என்ன பயன் இருக்குது, அதுல என்ன ஃபாயிதா இருக்குது. ஒரு மார்க்கம் பேசக்கூடிய சபையில உட்கார்ந்தோம்னா மார்க்கத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், அது நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும், நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். அப்ப தேவையற்ற சபைகள்ல போய் முன்னோடியாக இருப்பது மனசு விரும்புது. எது மார்க்கம் பேசக்கூடிய சபையை நம்ம உள்ள வெறுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வசன அடிப்படையில
அல்லதீன யஸ்தமிஊன கவுல், அந்த இறையடி அல்லாஹ்வுடைய வார்த்தையை செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, செவியிடக்கூடிய அந்த நல்ல பேச்சில எது மிக சிறந்ததோ அதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேரான வழியை காட்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மூமினுடைய உள்ளம் சத்தியத்தை பேசக்கூடிய மக்களோட அவன் தொடர்பில் இருக்கணும். சத்தியத்தை பேசக்கூடிய சபையை அவன் உள்ளம் விரும்பணும். அப்ப நம்முடைய உள்ளத்தை நாம் எடை போட்டு பார்க்கணும். நமக்கு மார்க்கத்தை அறிவதற்கு ஆசை இருக்குதா? ஒவ்வொரு விஷயத்தை நபியானா எப்படி செஞ்சாங்க, அல்லாஹ் எப்படி சொன்னான், அதை தெரிந்து பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? அப்படி எண்ணம் இருந்தால் நமக்கு நாமே ஒரு முடிவுக்கு வரலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம என்ன செய்யறோம்? நேரான பாதையில இருக்கிறோம். ஹக்க தெரியணுங்கிற ஒரு ஆசை, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்து இருக்குது. இதை நம்ம விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ்வால் இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அப்படிங்கிற அந்த வார்த்தை மூமினுடைய பண்பு சொல்லி காட்டுது. ஒரு மூமின் நல்லதை தான் செவியேற்கணும். மிக அழகானதை பின்பற்ற வேணும். நல்ல மிக அழகானதை பின்பற்றல, நல்லதை நம்ம பின்பற்றினா கூட அது தப்பு கிடையாது. அதே நேரத்துல அந்த நல்லதை கேட்பதையே நம்ம வெறுக்கிறோம் சொன்னோம்னா நம்ம நேர்வழியில் இல்லை என்பதற்கு அவரவர் தீர்மானிப்பதற்கு அது ஒரு சிறந்த ஒரு அளவுகோலா இருக்குது. அப்ப இன்றைய காலத்தை யோசித்து பாருங்க. இன்றைய காலம் எப்படிப்பட்ட காலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தை தெரிவதற்கு மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லை. ரொம்ப கம்மியான மக்கள் தான். ஒரு குர்ஆன் ஓபு, ஹதீஸ் கிளாஸ், ஒரு மார்க்க விளக்க நிகழ்ச்சி, எது கேட்டாலுமே ரொம்ப அசால்ட்டு. நம்ம ஊர் பாஷையில மேக்க போறதுக்கு டைம் இருக்கு. மேக்கடைக்கு எங்கடா போற? மேக்க போறோம், கிழக்க போறோம், தெற்க போறோம், வடக்க போறோம். அதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல என்ன செய்ய நேரம் இருக்குது? ஒரு மார்க்கத்தை கேட்பதற்கு எவ்வளவு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. எதையெல்லாமோ பார்ப்பதற்கு நேரம் இருக்கு. ஒரு மார்க்கத்தை படிப்பதற்கு எவ்வளவு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. எத்தனை பேர் இதுதான் முக்கியம். இது மறுமையில போய் நிற்கும் பொழுதுதான் நம்ம இந்த விஷயத்துல எவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்டோம், இதனால் எவ்வளவு பெரிய கேடு என்பது மௌத்தான மறுகணம் நமக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சுப்போம். கபூர்லே என்ன செய்யப்படும்? கபூர்ல கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மூமின் சொல்வான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் குறித்து கேட்கப்படும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இவர் குறித்து என்ன சொல்கிறீர்கள்? ஹுவ ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அப்துஹு, அல்லாஹ்வுடைய அடியார், அப்படி ஒரு மூமின் சொல்வார். நாலாவது ஒரு கேள்வி கேட்கப்படும், இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? உன்னுடைய மார்க்கம் இசை, இதெல்லாம் ஒன்வேர்டு கேள்வி கிடையாது. நம்ம வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம். இந்த 3 கேள்வியும் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம். அல்லாஹ் ரப்புங்கிறது நாம தெரிஞ்சாதான் அங்க கேள்வி வரும். சும்மா நம்ம இன்னைக்கு நமக்கு சொல்லி இந்த 3 கேள்வி கபூர்ல வரும். ஒருத்தர் ரப்புனா யார், அவங்களுடைய பண்புகள் என்ன, அவங்களுடைய ஆற்றல் என்ன என்பது தெரியாம மௌத்தாயிட்டா வச்சுக்கிறீங்க. அங்க இந்த கேள்விக்கு பதில் வராது. தீன் என்றால் என்ன, நீ நடக்க வேண்டிய வாழ்க்கை நெறி என்ன, அது இந்த உலகத்துல இருக்கும்போது துனியாவில் இருக்கும்போது ஒரு முயற்சி பண்ணாம படிக்காம மௌத்தாயிட்டா வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் பதில் வராது. நபியை பற்றி தெரியாம மௌத்தாயிட்டா வச்சுக்கிடுங்க, நபிங்கிற பதில் வராது. அது 4வது கேள்வி கேட்கப்படும், கைஃப அரஃப்த ஹாதா, கைஃப அலிம்த, இதை நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? அப்ப அவன் சொல்வான், ஆமன்து பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். கரஅத்து கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்காம, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கணும்னா குர்ஆனை படிச்சாகணும், நபி வழியை தெரிஞ்சாகணும். இந்த 2ஐயும் படிக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லி ஆக முடியாது. அதான் காஃபிட்ட மன் ரப்புக்கன்னு கேட்கும்போது, ஹாஹா லாதிரி, ஐயா ஐயோ எனக்கு தெரியலையம்மா. மன் நபியுக்கு, நபி யார்? ஹாஹா லாதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லையம்மா. நபியா அதே மாதிரி மா தீனுக்கு, உங்களுடைய மார்க்கம் எது? ஹாஹா லாதிரிம்மா, எனக்கு தெரியலையம்மா. அப்ப மலக்கு மகள் அடிப்பார்கள், மா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் ஓதவும் இல்லை, நீ சிந்திக்கவும் இல்லை. அப்ப நமக்கு எது கடமை, எது நம்ம லைஃபை காப்பாற்றும்? நம்ம சம்பாதிக்கிறது எப்படி, கல்யாணம் முடிக்கிறது எப்படி, தொழில் பண்றது எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு அவசியமோ அது போன்று மிக 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 அவசியம் இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் மிக மிக அவசியம் தீனுடைய அறிவை, மார்க்கத்துடைய அறிவை, சரியான கல்வி, சரியான மார்க்க அறிவை பெறுவது அவசியம். சரியான மார்க்க அறிவை பெறாம நாம மௌத்தா போன பிறகு என்னத்தை புலம்புனாலும் என்ன கிடையாது, அங்க போய் எந்த விதமான ஃபாயிதாவும் கிடையாது. சரி, அடுத்து இந்த வார்த்தையை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு மூமின் என்று சொன்னால் கேட்கிறவங்க மட்டும் மூமின் கிடையாது. ஒரு நல்லதை கேட்டவங்க மட்டும் மூமின் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டு போயிடுவான்? அல்லதுன்னு எஸ்தமிஊன கவுல், அவர்கள் நல்ல பேச்சை செவியுறுவான்னு அல்லாஹ் சொல்லிட்டு போயிடுவான். அல்லாஹ் சொல்லி முடிச்சிருப்பான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மூமின் என்று சொன்னால், நேர்வழி காட்டப்படும் சொன்னால் அவன் நல்லதை செவியுறுவான்,
அதுல உள்ள அழகிய விஷயத்தை என்ன செய்வான், பின்பற்றுவான். அப்ப உலாயி கல்லதீன ஹதாஹுமுல்லா, இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேரான வழியை காட்டுகிறான். அப்ப நம்மை நேரான வழியில் செலுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ். நம்ம நேரான வழியில் செலுத்தக்கூடியவன் யாரு? அல்லாஹ். நம்ம ஒரு நபிகள் நாயகம் சொல்லி தந்த மாதிரி சல்லு கமா ரைத்து முனி சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நாம தொழுகிறோம். தொழக்கூடிய எல்லோருமே தங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்கன்னு அறிந்து தொழுவதற்கு எத்தனை பேர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்கன்னு சொல்லி அறிந்து இப்ப மார்க்கத்தை நீங்க தெரியுறீங்க. ஒரு மசாயில்ல எனக்கு இதுதான் சரியா படுதுன்னா அது வேற ஒரு நம்பிக்கை எதுவாயிருது, குரான் ஹதீஸ் ஆயிருது. ஒரு ஆள் குரான் ஹதீஸ படிக்கிறாரு, எனக்கு வஹி அடிப்படையில இதுதான் எனக்கு சரியா தெரியுதுன்னா ஒரு நம்பிக்கை என்னது? குரான் ஹதீஸ். மார்க்கத்தோட தான் படிக்கவே இல்லை. மார்க்கத்தை என்ன செய்யல, படிக்கவே இல்லை வச்சுக்கிறேன். இவனுடைய நிலை என்ன? அப்போ நம்ம சல்லூக்கம் ரசூல் நம்ம தொழுகையில நம்முடைய ஒவ்வொரு நிலையும் நபியானா இப்படி சொல்லி தந்துதான் தொழணும். அதுக்கு நம்ம எத்தனை பேர் முயற்சி எடுத்தோம்? எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யறாங்க? நம்ம தொழுகை அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்ம தொழுகை பாத்தில் ஆயிடக்கூடாது, நம்முடைய அமல் வீணாயிடக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அக்கறை காட்டினதும் எங்க தப்பிக்க முடியும்? மறுமையில தப்பிக்க முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்து காட்டிய முறைப்படி ஒவ்வொரு செயலையும் செய்வது அவசியம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி நம்ம தொழுவிட்டோம் வச்சுக்கிடுங்க. இந்த தொழுகைக்கு நமக்கு தௌஃபீக் செய்தவன், வாய்ப்பளித்தவன் யாரு? அல்லாஹ் தான். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நீங்க ஒரு செயலை செய்றீங்க, அந்த செயலை செய்யறதுக்கு வாய்ப்பளிச்சவன் யாரு? அல்லாஹ் தான். அது நம்ம ஒவ்வொரு தொழுகையை முடிச்ச பிறகும் ஒரு துவா ரசூலுல்லாஹ் வலா ததஅன்ன துபுர குல்லி ஸலாத்தின், ஒரு சஹாபிக்கு சொன்னாங்க, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் பின்வரக்கூடிய துவாவை நீ சொல்லாமல் விட்டு விடாதே. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். இறைவா, உன்னை நினைத்து பார்ப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக. அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் தான் நேர்வழி காட்டினான். நேர்வழி காட்டுதல் என்பது ரெண்டு அர்த்தத்துல உள்ளது. ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, நேர்வழியை சொல்வதும் நேர்வழி காட்டுதல் தான். நேர்வழியை சொல்றது நேர்வழி காட்டுறது. விபச்சாரம் பண்ணாத, ஐங்கால தொழு, திருடாத, ரமதான் மாசம் நோன்பு வைக்கணும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, உண்மை பேசணும், மார்க்கத்தை சொல்றோம் பாருங்க. நேர்வழியை சொல்வது நேர்வழி காட்டுறது. நேர்வழியின் பக்கம் உள்ளத்தை திருப்புவதும் நேர்வழி காட்டுறது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு நேர்வழி காட்டுதல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அது நேர்வழியை சொல்லுதல் மட்டும்தான். நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, நபியே இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நீ நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலை நேரான பாதைக்கு வழிகாட்டுவாங்க. என்ன அர்த்தம்? நேர்வழி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ நாடியோருக்கு நேர்வழி காட்ட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இங்க உள்ள நேர்வழி காட்டுறது என்ன அர்த்தம்? உள்ளத்தை என்ன செய்ய முடியாது, நீ நாடியவங்களுடைய உள்ளத்தை நேரான பதில் செய்ய முடியாது, செலுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்று வந்துன்னு வச்சுக்கிறீங்க, இந்த ரெண்டையுமே எடுத்துரும். எந்த ரெண்டையும்? நேர்வழியை கல்வியில் நேர்வழியை சொல்வதை எடுத்துக்கொள்ளும், அந்த நேர்வழியில உள்ளத்தை செலுத்துவதையும் எடுத்துக்கொள்ளும். நம்ம அலுவலம் சொல்ல ஓதரமா இல்லைங்களா? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களுக்கு நேரான பாதையை வழிகாட்டுவாயாக. அப்ப அங்க இஹ்தின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்னா, நேரான பாதையை அல்லாஹ் வழிகாட்டுறானா? இல்மையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துருவான். இதுதான் கரெக்டு, நேர்வழினா அதுதானே, அல்லாஹ்ட்ட வந்த இல்மு தானே நேர்வழி. அந்த இல்மையும் அல்லாஹ் சொல்லி தந்துருவான். நம்முடைய உள்ளத்தையும் அந்த நேர்வழி அல்லாஹ் என்ன செய்வான்? செயல்பட வைப்பான். அப்போ அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறான் அப்படி என்பதுடைய அர்த்தம், அந்த இல்மும் நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்துருவான், மார்க்க அறிவே அல்லாஹ் சொல்லி தந்துருவான். அந்த நாம் கற்ற அந்த மார்க்கத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளம் செல்வதற்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? வழிகாட்டுவான். அப்ப நம்முடைய செயல்கள் எல்லாமே, நம்முடைய செயல்கள் இருக்கு பாருங்க, நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. நம்ம மட்டும் அல்லாஹ் படைக்கல, நம்முடைய செயலையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்படி என்ன அது? உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேரான வழியை காட்டுகிறான் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான்னா என்ன அர்த்தம்? அதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான்னு சொன்னோம்னா, நேர்வழி பற்றி அறிவையும் தந்துருவான். அந்த நேர்வழியில நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்?
கொண்டு போய் சேர்த்துருவோம். குரான்ல எங்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான்னு வருதோ அது எல்லாமே இந்த அர்த்தம் தான். மனிதர்கள் இப்போ நம்ம ஒரு எனக்கு வந்து இவர் நேரான வழியை காட்டினாரு அப்படி சொல்ல வச்சுட்டா என்ன அர்த்தத்தை புரிஞ்சா தப்பு கிடையாது. நேர வழியை சொன்னாது அதன் மூலம் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை என்ன செஞ்சுட்டான், மாத்திட்டான், அப்படி விளங்கினா தப்பு கிடையாது. என்னுடைய உள்ளத்தையும் அவர் தான் மாத்தினான்னு ஒருத்தன் உள்ளத்தை மாத்துற சக்தியை இறைவன் அல்லாதவன் கொடுத்துட்டான் வச்சுக்கிடுங்க, அவன் முஷ்ரிக் ஆயிடுவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல் இன்னல் குலூப பனி ஆதம பைன உஸ்புஐனி மின் அஸாபி ரஹ்மான், மனிதனுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் தன் நாடியவாறு புரட்டுகிறான். அதனால அல்லாஹ் துஆ செய்கிறான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெற செய்வாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்து விடாதே, சருகை செய்து விடாதே. குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் இந்த அடிப்படை சொல்லு. வலாக்கின்ன சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை நேசத்திற்குரியதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதை உங்கள் உள்ளத்திற்கு அழகாக்கி காட்டினான். வகர்ரஹ இலைக்குமுல் ஃபுசூக வல் குஃப்ர வல் இஸ்யான், பாவமான காரியங்களையும் அல்லாஹ்வை மறுப்பதையும் இறைவனுக்கு மாறு செய்வதையும் உங்கள் உள்ளங்களுக்கு வெறுக்க வைத்தவன் இறைவன் தான். சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுடைய உள்ளங்களுக்கு வந்து ஈமான அழகாக்கி காட்டி அல்லாஹ் வந்து நல்ல விஷயங்களை வந்து நேசத்திற்குரியதை ஆக்கினது அல்லாஹ், பாவமான காரியங்களை வெறுக்க வச்சது அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி காட்டுகிறான் என்று சொல்லும் போது நம்முடைய நேர்வழி பற்றி அதுவே நமக்கு அல்லாஹ் தந்துடுறான். அந்த நேர்வழியில் நம்மளை செலுத்துறவன் யாருதான், அல்லாஹ் தான். அப்ப இதுல நமக்கு கிடைக்க வேண்டிய அக்கீதா என்ன, நம்முடைய செயல்களும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. நான் இப்படி கண்ணை சிமிட்டுறேன்னு இது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது, கண்ணை சிமிட்டணும், இப்படி கையை தூக்கணும் இது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கதிரியான்னு ஒரு வழிகட்ட கூட்டம் இருந்தாங்க. அந்த கதிரியா அப்படிங்கிற அந்த வழிகட்ட கூட்டத்துடைய கொள்கை என்ன, அல்லாஹ் நம்மளை படைச்சான்றதை ஏத்துக்கிடுவாங்க, ஆனால் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் படைக்கல, அது வந்து நம்மளா செய்யறது தான், அதுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமலே போயிடும். அல்லாஹ் தான் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், எவனுக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவான பிறகு தவறான வழியை நாடுகிறானோ அவனை அந்த வழியிலேயே செல்ல விட்டு விடுவோம். யார் வந்து யுலில்லுமையஷா ஒயஹ்தீமையஷா, தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான், தான் நாடியோருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், நேரான வழியை காட்டுகிறான். அப்போ ஒருத்தன் வழிகேற்று போறான்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வழிகேட்டில் விடுவதற்கு காரணம் அவன் வழிகேட்டை விரும்புகிறான். அப்ப அவனுடைய செயலை அல்லாஹ் வழிகேடாகவே ஆக்கி விடுகிறான். ஒரு நேர்வழியை செல்றான்னு சொன்னா அவனுக்கு அந்த நேர்வழி பற்றிய அறிவையும் கொடுத்து அவனுடைய உள்ளத்தை நேர்வழியில் கொண்டு செலுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய, அல்லாஹ்க்கு நம்முடைய உள்ளத்தை வந்து நேர்வழி பற்றிய குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக, நம்ம சக்திக்கு உட்பட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படை நடக்கக்கூடிய உள்ளமாக நடக்கக்கூடிய நம்மளை அல்லாஹ் ஆக்கியிருக்கலாம் வச்சுக்கிடுங்க. இதுக்கு நாம செலுத்த வேண்டிய நன்றி வந்து எவ்வளவு கோடான நன்றி செலுத்தாலும் போதாது. ஏன்னா நாம சாப்பிட்றதுக்காண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், குடிக்கிறதுக்காண்டி நாம அல்லாஹ் நன்றி செலுத்துறோம். நாம மட்டுமா சாப்பிட்றோம், ஆடு மாடு கழுத குதிரை எல்லாமே என்ன செய்யுது, சாப்பிடுது. ஆனா இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க, இந்த நேர்வழி என்பது இது வந்து மிக 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 பெரிய பாக்கியம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடற்று பிறப்பது அதனினும் அரிதும்பாங்க. மனுஷனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். மனுஷனா பிறந்தாலும் கூன் இல்லாம குருடு இல்லாம செவிடு இல்லாம நோய் நொடி இல்லாம பிறக்கிறது அதை விட பெரிய பாக்கியம்பாங்க. ஆனா மனுஷனா பிறக்கிறதை விடவும் எல்லா குறையோடு பிறந்தாலும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்துல பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, ஹிதாயத், நேர்வழி. நம்முடைய உள்ளத்துக்கு வந்து இல்மை நேர்வழியை அறியக்கூடிய உள்ளமாக ஆக்கி நமக்கு நம்முடைய உள்ளத்துக்கு நேர்வழியை அல்லாஹ் கற்றுத்தந்து நம்முடைய உள்ளத்தை நேர்வழியை செலுத்தக்கூடிய உள்ளமா அல்லாஹ் ஆக்குறான் பாருங்க. இதுதான் ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர் ரஹ்மான், அவன் அளவிலா அருளாளன் என்று சொல்லிவிட்டு அதற்கு முதல் ஆதாரம் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தந்தான். குர்ஆனை பற்றி அறிவு இருந்தால் மட்டும்தான் தௌஹீதை படிக்க முடியும். குர்ஆனை பற்றி அறிவு என்பது சுன்னாவை படிக்காம நமக்கு என்ன செய்யாது, நபி வழியை படிக்காம நமக்கு கிடைக்காது.
அப்ப தௌஹீதுங்கிற பாக்கியம் தான் நாம நன்றி செலுத்த வேண்டிய பாக்கியங்களை மற்ற எல்லா செல்வ செழிப்பை விட, உடல் ஆரோக்கியத்தை விட, நோய் நமக்கு உணவு குடிபானம் கிடைப்பதை விட, அழகிய வாழ்க்கை துணை கிடைப்பதை விட, நல்ல பிள்ளைகள் கிடைப்பதை விட பெரிய பாக்கியம் எது? ஒருவனுக்கு நேர்வழி கிடைப்பது. நேர்வழியை பற்றி அறிவும் நேர்வழியை செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லிக்காங்க. இந்த உலகத்துல எல்லாருமே முட்டாள்கள் தான். யார் மட்டும்தான் அறிவாளிகள்? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் இந்த பேச்சை செவியுறுவார்கள், நல்ல பேச்சை செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, செவியுறக்கூடியவற்றை மிக அழகியதை பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேரான பாதையை காட்டி இருக்கின்றான். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவுடையவர்கள். அப்போ ஒருவன் எந்த அளவுக்கு மார்க்கத்தை தெரிஞ்சு மார்க்க அடிப்படை நடக்கிறானோ அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய அறிவாளி. நாம நம்ம தமிழ் மொழியில அறிவாளின்னு யாரை சொல்லுவோம், புத்திசாலின்னு யாரை சொல்லுவோம்? ஒரு ஆள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன செய்யறாரு? தாமதம் இல்லாம பதில் சொல்றாரு. உன்னை கேட்டோம்னா பட்டக்கு என்ன செய்யற அடிக்கிறாரு. அவர் அமல் மார்க்கத்தை பின்பற்றினாலும் சரி பின்பற்றாட்டாலும் சரி, கேட்ட கேள்விக்கு பட்டான்னு பதில் சொல்லிட்டாம வச்சுக்கிருக்க, நாம மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அப்படியே அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அறிவாளி என்றால் யார்? நல்ல பேச்சை செவியுற்று அதில் உள்ள அழகியதை பின்பற்றினா மட்டும்தான் அவன் நேர்வழி பெற்றவன். அவன் தான் என்னது? அறிவாளி. ஒன்றை புரிவதில் முஸ்லிமை விட காஃபிர் கூடுதல் புத்திசாலியா இருப்பான். புரிதலை பற்றி அறிவை இஸ்லாம் பேசல. புரிதல் என்ன அர்த்தம்? சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இவ்வளவு பெரிய புக்கை கொடுத்தாலும் நல்லா படிச்சு எந்த கேள்விக்கு என்ன செய்வான், டமாட்டிமின்னு பதில் சொல்லுவான், ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான். இந்த இலங்கை வானொலியில் ஒரு ஆள் இருப்பாரா இல்லையா, VH அப்துல் ஹமீது, பார்த்து ஆச்சரியமா இருக்கும். எந்த சினிமா பாட்டை எடுத்தாலும் சரி, மணி ஒலித்தது கா குறியில கா நடிலும்பாரு. இவர் எந்த இவ்வளவு பாட்டையும் எப்படி அவர் மனப்பாடம் பண்ணாரு? லட்சக்கணக்கான பாட்டை செஞ்ச அப்படிலாம் உலகத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ ஒரு காஃபிர் என்ன செய்வான்னு சொன்னோம்னா, ஒன்றை ரொம்ப ஈஸியா புரிவான். அது புரியக்கூடிய அறிவு. புரிதலை அவன் ரொம்ப ஈஸியா புரிவான்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளி யார் தெரியுமா? எவர்கள் அறிவுடையவர் என்று சொன்னால், யார் குர்ஆன் சொன்ன அடிப்படையில நடக்கிறாங்களோ, யார் மார்க்க கல்வியை தெரிந்து அல்லாஹ் அவனை நேரான பாதையில் செலுத்துகிறானோ அவன் தான் அறிவுடையவன். ஒருத்தன் கேட்ட கேள்விகளா ஃபிங்கர் டிப்ஸ்ல பதில் சொல்றான். ஒருத்தனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, ஆனா அவர் எதை செஞ்சாலும் என்ன செய்யறாரு? குர்ஆன் சொன்ன அடிப்படையில தெரிஞ்சு செய்யறாரு. அல்லாஹ்வுடைய பார்வையில, மார்க்கத்துடைய பார்வையில இவர் தான் மிகப்பெரிய அறிவாளி. நல்லதை கேட்டு பின்பற்றாமல் இருக்கக்கூடியவன் எவ்வளவு விரைவாக அவன் பதில் சொன்னாலும் அவன் அறிவாளி கிடையாது. அப்ப இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது. அறிவுனா என்ன? நேர்வழியில் செலுத்தக்கூடிய அறிவு மட்டும்தான் அறிவு. அப்ப அவனுக்கு அறிவு இல்லையா? அறிவு இருக்குது. எதையும் மிக வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கே தவிர, அது புத்தின்னு சொல்லிட்டு போலாமே தவிர, அதை இஸ்லாத்தினுடைய பார்வையில் அறிவு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யாராவது ஒரு காஃபிர்களை அல்லது இறை மறுப்பாளர்களை ரொம்ப சிந்தனையாளர் சொல்லக்கூடியவங்களை அவன் பெரிய அறிவாளி அப்படி சொன்னா வச்சுக்கிடுங்க, அவர் சொல்வதுதான் நேர்வழின்னு சொன்னா வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் வழிகேடு. குர்ஆன் சுன்னாவை தவிர வேறு எதுவும் என்ன கிடையாது, அறிவும் கிடையாது. இதுதான் மிக சிறந்த அறிவு. ஒருவன் எந்த அளவிற்கு ஒருவன் குர்ஆன் சுன்னாவை அதிகமா பின்பற்றுறானோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான், அறிவாளியாக இருப்பான். அப்போ ஒருத்தர் மிக வேகமாக விளங்கி பதில் சொல்பவன், அவன் மிக வேகமாக விளங்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கே தவிர அவன் என்ன கிடையாது, மார்க்கம் சொல்லக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய அறிவு அவனிடம் இல்லை. அப்ப இதையும் இந்த வசனம் சொல்லி காட்டு. அப்ப நாம் எல்லாருமே அறிவாளி என்று சொன்னால் நல்ல வார்த்தையை செவியுற்று அதுல உள்ள அழகியதை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் யாரு, அறிவாளிகள். அவர்களுக்கு தான் நேர்வழி பெற்ற. அப்ப நேர்வழி பெற்றவங்க மட்டும்தான் அறிவுடையவர்கள். நேர்வழி பெறாத எல்லா காவியாரும் கிடையாது, அறிவுடையவர்கள் அல்ல. அப்ப அவங்களுக்குள்ள அறிவு என்ன? அந்த அறிவு நேர்வழி காட்டக்கூடிய அறிவு அல்ல, அது எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு. எப்போ சத்தியத்தை வழங்குறாங்களோ அப்ப மட்டும்தான் அவனுடைய அறிவு என்ன செய்யும், சரியான அறிவாக அது ஆகும் என்று என்ன செய்ய வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை நாம் இன்னும் சிந்தித்து பார்த்தால் இன்னும் ஏராளமான
பாடங்கள், படிப்பினைகள், ஞானங்கள், தத்துவங்கள் இந்த வசனத்தில் நிரம்பி இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய சத்திய மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு